சென்ற மாதம் தொலைக்காட்சி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. தென்காசி பக்கத்துல ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல நெல் மூட்டைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க போன தாவேகாவுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு? 4 கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணி அதை படம் பிடிச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு அதை எடுத்து ரீல்ஸ் போடுறாரு. இப்படி ஒரு ரீல்ஸ் போடுற ஒரு அரசை தமிழ்நாடு இல்லை, இந்தியாவே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அமைச்சர்கள் மட்டும் இல்ல, அமைச்சருடைய சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஆய்வுக்கு போறாங்க. அரசு அதிகாரிகளுக்கு தெரியல யார் அமைச்சர் யார் சட்டமன்ற உறுப்பினர், யாருக்குமே தெரியல, முதல்வருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு ரீல்ஸ் வெறி முத்து போயிருக்கு இந்த அரசுக்கு. இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்த்துக்கிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு 15 நாளைக்கு தினசரி 3500 கன அடி தண்ணீர், அதாவது சுமார் 4 TMC தண்ணியை திறந்து விடணும்னு காவிரி ஒழுங்காற்று குழு அது உத்தரவு பிறப்பிக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா நமக்கு போற 2 மாசத்துல 42 தண்ணி வந்திருக்கணும். ஆனா 4 TMC தான் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அதையும் திறக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார். இத பத்திலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்லை, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகளுக்காக மக்கள் மன்றத்தில் இந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயும் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் நேற்று சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்கு, கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு. இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்றதுக்கான பக்கம் உங்களுக்கு இல்ல. அதை நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாங்க, நம்முடைய தலைவர் விவசாயிகளுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனை வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசினுடைய அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா? அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது அப்படின்னு தான் தினமும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தினமும் 4 மணிக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ், தினமும் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்ன இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நம்ம கொண்டு வந்த செயின்ட் கோபைன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்ணாருன்னா அது நல்லது, அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும் போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. ஒரு மைண்ட் வாய்ஸ், ஆமா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, அப்படி ஒரு மீன் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறார். அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும்.
அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது, இப்படி ஒரு நாங்க பார்த்ததே இல்லப்பா, வாயில நல்லா வந்து எதுக்கு எடுத்தாலும் சொத்து போராட்ட போடுவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வாங்க, இந்த ஜென்மத்திலே வந்து விவசாயம் பண்ணலாமே. யார் எப்ப வேற நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். சொல்றேன், மே 10ஆம் தேதியிலிருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதிலிருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சுட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான்.